தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன பதிவு எண்களை பெற்றுக்கொள்ளாத உரிமையாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். வீட்டில் துப்பாக்கியை பதுக்கி வைத்திருந்த சஜித் அணியின் உறுப்பினர் வெளியான தகவல். நாட்டில் தாண்டவமாடும் டெங்கு 175 உயர்ந்த அபாய வலயங்கள். ஹெரோயினுடன் சிக்கிய பல்கலைக்கழக மாணவன் சுற்றி வளைத்த போலீசார். களுத்துறை மாவட்ட செயலகத்தில் திடீர் தீப்பரவல். பேராபத்தில் இலங்கை 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலை தாக்கும் அரசு எச்சரிக்கும் தரப்பு. நாட்டில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நீர்கொழும்பு சிறை வன்முறையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் காவல்துறையின் அதிரடி அறிவிப்பு. 2027 வரவு செலவு திட்ட உரை இடம்பெறும் திகதி அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலநடுக்கம் தொடர்பான விரிவான செய்திகள். வாகன பதிவு எண்களை பெற்றுக்கொள்ளாத வாகன உரிமையாளர்கள் ஜூலை 30 அவற்றினை வந்து பெற்றுக்கொள்ளுமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகன பதிவு எண்கள் அச்சிடுதல் நிறுத்தப்படுவதற்கு முன்னர் அச்சிடப்பட்ட சுமார் 1,00,000 வாகன பதிவு எண்களின் இருப்பில் 20 மட்டுமே உரிமையாளர்களால் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட சுமார் 1,00,000 வாகன பதிவு எண்களை உரிமையாளர்கள் பெற்றுக் கொள்ளாததால் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் மாவட்ட அலுவலகங்களில் குவித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை என்றாலும் இடமாற்றங்களின் போது மாகாணங்களை மாற்றிய வாகனங்களின் பதிவு எண்கள் இவ்வாறு குவித்து வைக்கப்பட்டிருந்ததாக திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு குவித்து வைக்கப்பட்டுள்ள வாகன பதிவு எண்களை ஜூலை 30 பெற்றுக்கொள்ளுமாறும் இல்லையெனில் அவை பழைய இருப்பாக அனுப்பப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் 2 மாதங்களுக்கு முன்னர் மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்கள் மூலம் உரிமையாளர்களுக்கு தெரிவித்திருந்த போதிலும் அந்த காலகட்டத்தில் 20க்கும் குறைவான பதிவு எண்களே உரிமையாளர்களால் எடுத்து செல்லப்படுவதாக அதிகாரி கூறியுள்ளார். தற்போது புதிய நிறுவனம் வாகன பதிவு எண்களை அச்சிட தொடங்கியுள்ளதால் உரிமையாளர்களால் எடுத்து செல்லப்படாத அனைத்து பதிவு எண்களையும் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் அம்பலாங்குட பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் அமித் சத்ரங்க சமரநாயக்க காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பத்தேகம தித்தேலியாவில் உள்ள சந்தேக நபரின் வீட்டில் தங்கியிருந்த வேளையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீண்ட காலமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனையின் போதே சந்தேக நபரிடம் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மற்றும் உயிரிழப்புகள் வேகமாக அதிகரித்து வருவதால் இன்று முதல் 11 மாவட்டங்களில் உள்ள 60 அதிஅபாய வலயங்களை மையப்படுத்தி விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் இணைந்து இந்த விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. நாடு முழுவதும் அடையாளம் காணப்பட்ட அதிஅபாய வலயங்களின் எண்ணிக்கை தற்போது 175 உயர்ந்துள்ளது. 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 67,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தற்போது தினசரி பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 1000 தாண்டியுள்ளது. ஜூலை மாதத்தின் முதல் 10 நாட்களில் மட்டும் 11,764 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரை 47 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. 2017 ஆண்டில் நாட்டில் ஆகக்கூடிய டெங்கு நோயாளர்கள் 1,86,101 பேர் பதிவாகியிருந்தனர். தற்போது நிலவும் பாதிப்பு விகிதம் மீண்டும் அந்த ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்கின்றது என்று சுகாதார பிரிவினர் தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் தங்களது சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமும் நுழம்பு பெருக்கத்தை ஒழிப்பதன் மூலமும் இந்த தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஒத்துழைக்குமாறு சுகாதார பிரிவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
கம்பக கந்தானை பிரதேசத்தில் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தானை பகுதியில் உள்ள வாடகை வீடு ஒன்றில் தங்கியிருந்த வேளையே மேற்படி மாணவன் போலீசாரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அவரிடமிருந்து 25 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் மொடராகலை மதுளை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடையவர் ஆவார். இவர் பல்கலைக்கழகம் ஒன்றில் கலைப்பிரிவில் கல்வி பயிலும் மாணவன் என்பதும் முதற்கட்ட விசாரணைகள் மூலம் போலீசாரால் தெரியவந்துள்ளது. களுத்துறை மாவட்ட செயலகத்தின் தரைத்தளத்தில் அமைந்துள்ள மின்சார கட்டமைப்பு ஒன்றில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின் கசிவு காரணமாக ஏற்படுத்தியினால் குறித்த கட்டமைப்பிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை 8:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் களுத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். குறித்த சம்பவத்தின் பின்னர் களுத்துறை மாவட்ட செயலகத்திற்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலைகள் இலங்கையின் கரையோரங்களை தாக்கும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அந்தமான் தீவு பகுதியில் ஏதேனும் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி உருவானால் வரும் 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலைகள் இலங்கையின் கரையோரங்களை வந்தடையும். இவ்வாறு குறுகிய காலப்பகுதிக்குள் கரையோர பகுதிகளில் வாழும் 3.8 மில்லியன் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவது தற்போதைய சூழ்நிலையில் மிகவும் கடினமான காரியம். அத்துடன் தற்போது நாட்டில் உள்ள சுனாமி எச்சரிக்கை கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாகவும் அவற்றை சரி செய்வதற்கான முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் இயலாமைகள் குறித்து அவர் மேலும் விளக்குகையில், அண்மையில் ஏற்பட்ட ரித்வா சூறாவளி போன்ற அனர்த்தங்களின் போது அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான பணியாளர் திறன் தமது நிறுவனத்திடம் இல்லை. 24 மணி நேரமும் இயங்கும் அவசரகால நடவடிக்கை பிரிவின் அதிகாரிகளுக்கு இரவு நேர பணிக்கான அடிப்படை தங்குமிட வசதிகள் கூட இல்லை. மாவட்ட ரீதியான அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவுகள் மாலை 4:30 மணிக்கே மூடப்படுகின்றன. இதனால் இரவு நேரங்களில் அனர்த்தங்கள் ஏற்படும் போது தொலைதூரத்தில் உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு அழைத்து செல்வதற்கு அதிக நேரம் வீணாகிறது. பணியாளர் பற்றாக்குறையை போக்கும் நோக்கில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தையும் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் மத்திய நிலையத்தையும் இணைக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். எனினும் அந்த செயல்முறைக்கு நெடுகாலம் எடுக்கும் என்பதால் இடைப்பட்ட காலத்தில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் நாடு கடுமையான நெருக்கடியை சந்திக்கும். உலக நாடுகள் அனைத்தும் நவீன தொழில்நுட்பத்தையும் வளங்களையும் பயன்படுத்தி தங்களது அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வரும் வேளையில் இலங்கையில் இந்த செயல்முறை மிகவும் மெதுவாகவே முன்னேறி வருவதாக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட கவலை வெளியிட்டுள்ளார். சப்ரகமோ மாகாணத்திலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் என்று விடுத்துள்ள அறிக்கையில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. வெப்ப சுட்டன் காரணமாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மணராகலை போன்ற மாவட்டங்களில் பகல் வேளையில் இன்று மனித உடலினால் அதிகரித்த வெப்பநிலை உணரப்படும். நாட்டின் ஏனைய பிராந்தியங்களிலும் வறட்சியான வானிலை காணப்படும். மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மாகாணத்திலும் அத்துடன் புத்தளம், மொனராகலை, ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மீதான தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர்.
குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடமிருந்தும் சாட்சியங்களை பதிவு செய்து வருகின்றது. போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பில் கைதிகளின் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட இந்த மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். துரதிருஷ்டவசமாக இச்சம்பவத்தில் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் தலைகளில் கொடூரமாக தாக்கப்பட்டமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மோதலுக்கு பின்னர் சிறைச்சாலையில் நிலவும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். இதுவரை அங்கிருந்து பெரும்பாலானோர் மாற்றப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியிருக்கும் 600 கைதிகளும் விரைவில் இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த கைதிகளின் சடலங்கள் அனைத்தும் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு ஆரம்பகட்ட நட்டுஈடாக தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக தலா 20 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான நட்டுஈடு வழங்குவது குறித்து திணைக்களம் கவனம் செலுத்தி வருகின்றது என்று சிறைச்சாலை ஆணையாளர் ஏசி கஜநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த மோதல் சம்பவம் மற்றும் சிறைச்சாலைகள் நிலவும் கடும் நெரிசல் காரணமாக ஏற்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவ தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டிற்கான ஒதுக்கீடு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு 2026 நவம்பர் 12ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த ஒதுக்கீடு சட்டமூலம் செப்டம்பர் 18ஆம் தேதி அரசு வர்த்தமானியில் வெளியிடப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் 1ஆம் வாசிப்பு இடம்பெறும் என்றும் நிதியமைச்சு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு அமைச்சுக்குமான முன்மொழியப்பட்ட செலவின ஒதுக்கீடுகளை கொண்ட 2027ஆம் ஆண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் வரைவு செப்டம்பர் 14ஆம் தேதி அமைச்சரவையின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிதியமைச்சின் தகவல்படி வரவு செலவு திட்டம் மீதான 2ஆம் வாசிப்பு விவாதம் நவம்பர் 13 முதல் நவம்பர் 20 வரை நடைபெறும். குளநிலை விவாதம் நவம்பர் 21 முதல் டிசம்பர் 14 வரை நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நேற்று அதிகாலை 5:05 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அதிர்வு ஆந்திர மாநிலம் வரை உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கடற்கரை நகரமான விசாகப்பட்டினத்தில் அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன. மேலும் கஜுவாகா, மங்களபேலம், சாகர் நகர், அரிபூலா, அப்புகார் உள்ளிட்ட சில பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையமானது காக்கிநாடா கடற்கரையில் இருந்து கடலில் சுமார் 225 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருந்ததாக இந்திய புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.